நினைச்சு பார்த்தேன். நினைச்சு பாக்குறதே வாயில நினைச்சு பாக்குறிய. எனக்கு அப்படித்தான் வரும். எனக்கு மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறதுக்கு வராது. சரி விடுங்க. இப்போ எதுக்கு காசு அதிகமா தேவைப்படுது? என்ன 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 நமக்கு செலவு இருக்கு? என்னடா கிறுக்க மாதிரி பேசுற? கோட்டூர் திருவிழா வந்து இல்லைனாலும் அதுக்கு ஒரு 10 ரூபா செலவாகும். சரி உங்களுக்கு எவ்வளவு வேணும்? எக்ஸ்ட்ரா 20 ரூபா வேணும்னு சொன்னேன். ஏங்க அடுத்து தம்பிக்கு டைப்பர் காலி ஆயிடுச்சுங்க, டைப்பர் வாங்கணும். அந்த செலவு வேற போடி. ஆமா வாங்க, அதுவே மாசம் 2000 ஆகுது. என்ன பண்ண போறீங்க? ஆமா உங்களுக்கு காது ஊத்தணும் சொன்னோம்ல. ஆமா ஆமா தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும் தெரியும். அப்புறம் எக்ஸ்ட்ரா செலவுன்னு என்னட்ட கேட்டு இதெல்லாம் சொல்லி சொல்லி தெரியானே. ஏங்க ஆமா ஆமா இந்த மாசம் வேற இன்சென்டிவ் வராது உங்களுக்கு. ஆமா இன்சென்டிவ் வேற வராதுடி. என்ன பண்றது இல்ல. ஆமா எதுக்கு இப்ப புழுக்கு புழுக்குன்னு வந்துட்டு போறாளே? என்ன புழுக்கு புழுக்குன்னு வந்துட்டு போறா? அப்ப அவளோட இதை அவ சொல்லிட்டு போறாம்மா. நீங்க சொல்லுங்க அடுத்து வேற என்ன செலவு இருக்கு? தாயும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கோம்னா தனிமையில விட்டுறணும். சரி சரி சரி. அவ உன்கிட்ட பேசும்போது நான் ஏதாவது குறுக்க வரேனா? இல்ல இல்ல. ஆனா நீங்க எங்களை வந்து கொடைக்கானலுக்கு நாங்க போறோம்னா எங்களை நீங்க தனிமையில விடலையே. நீங்க எல்லாம் சேர்ந்து வந்தீங்களே. அவ அப்படி சொல்றா. நான் கேட்டா அப்படி சொல்றா அவ. அட அறிவட்டவனே, உனக்கே யோசனை வேணாமா? என்னமா பெத்த தாய் தகப்பன்னு எந்த இடத்துக்குமே போகலையடி. எங்களை வளர்க்குறக்கா வெகுபாடு பட்டுருக்குறாங்க. இன்னைக்கு ஏதோ நம்ம சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கிறோம், சரி தாய் தகப்பனை கூட்டிகிட்டு போவோம்னு கூட்டிகிட்டு போனா இதுக்கெல்லாம் நீ சொல்லலாமாடின்னு அவளுக்கு புத்தியா சொல்லுடா. நான் சொன்னேன் ஏடி அது எப்படி எங்க அம்மா அப்பாவை நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு அவ கேட்கறா. ஏய் நிறுத்துறா நிறுத்துறா. அவ கேட்கறான்னு பூராத்தையுமே செலவு வாங்க. வேற என்ன செலவு இருக்கு? என்ன வேற என்ன செலவு? பத்திரிக்கையே 3 பத்திரிக்கை வந்திருக்கு. உங்க அப்பா ராத்திரி படுத்துக்கிட்டு சாமத்துல என்னங்க தள்ளி போடுங்க அப்படிங்கிறேன். ஏன்டி பாத்ரூம் கல்யாணத்துக்கு போக முடியும், ஏன் அந்த கல்யாணத்துக்கு போக முடியும் கனவு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அதெல்லாம் செலவு எந்த கணக்குல சாப்பா? நோய் செலவு இதெல்லாம் கொஞ்சம் ஏங்க மருந்து காலி ஆயிடுச்சு. தம்பிக்கு டிராப்ஸ் வாங்கணும், அயன் டிராப்ஸ், மல்டி விட்டமின். மாசம் அவனுக்கே 10,000 ஒதுக்குற மாதிரி ஆகுங்க. இது 10,000 பத்தாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. சரிம்மா சரிம்மா. சரி தம்பி, நான் சண்டை போடப்படாதுன்னு ரொம்ப யோசனையாக கட்டிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 4 தடவை வந்துட்டு போயிட்டா. இல்லைம்மா அவ அவளோட இதே வந்து சொல்றா. ஆனா அதை இந்த டயத்துல வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லைதான். இந்த டயத்துல வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுது, எனக்கு புரியுது. அவ வந்து இந்த டயத்துல வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை தனியாக கூப்பிட்டு கூட அவ சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 20,000 வேணும். தனியாக கூப்பிட்டு சொல்லணும்னு நான் சொல்லலப்பா. நம்ம யதார்த்தமாக வேற எதையாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னான்னா அது பரவாயில்ல. நான் காசு உன்னிட்ட வேணும்னு சொல்லும் போது அவள் காசுக்கு செலவுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காளே, என்ன அர்த்தம்? இல்லைப்பா வந்துட்டு சொல்ல அத்தை இன்னொன்று வாங்கணுதே, அதுக்கு சேர்த்து மைண்ட காசு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான்னா நல்லா இருக்கும். அதை விட்டுப்படி ஆங்கோ என்னைக்கு என் அடி வாங்க போறான்னு தெரியும். அட போடா புல்ட்டா போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்ற கேளுங்க. உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா 20,000 நான் கொடுத்துறேன். சரிப்பா. ஏங்க என் தங்கச்சி கல்யாணம் வருது தெரியுமா தெரியாத? அடுத்த மாசம் 5 பவுனாவது பண்ணணும் சொல்லிட்டேன். சித்தி வந்து குழந்தையாக்கு மிரட்டி விட்டுறாங்க. நீ வேற சும்மா ஆமா சும்மா பண்ணப்படாது. சாம் பண்ண என்னமா குழந்தையாக்கு நல்லா கூட. சரி 5 பவுனாவது பண்ணணும், சேர்த்து வச்சிருங்க எப்படின்னு சொல்லிட்டேன். வேற எதுவும் செலவுகள் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் நிறைய செலவுகள் இருக்கு. தம்பிக்கே ஆகுது மாசம் மாசம். சரியா இருப்பேன். என்ன மதியம் தக்காளி சாதம் வச்சிரவா? ஒரே நிமிஷம். ஐயோ வேணாம், தக்காளி நிமிஷம். என்னத்த நான் வந்து பேசப்படாதுன்னு நினைக்கிறேன். நீ வந்து பேச வைக்கிற. என்ன அப்படி என்ன பேசிட்டீங்க? கொழுந்தியா இருக்குன்னா 5 ஒன்று கொண்டே செய்யணுமா? இன்னைக்கு என்ன விலையும் தெரியுமா உனக்கு? நீங்க அந்த விஷயத்தை விடுங்க. நீ இதெல்லாம் அப்புறம் பேசக்கூடாதாமா? நீ ரகசியமா பேசினா ஒதுக்கி வச்சுக்க காசுல ஒன்றே செய்யலாம்ல. என்ன இது என்ன பாத்துக்க. அம்மா மாதிரி உன்னை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். நீ போ. தேவையில்லாத டாபிக் வச்சு அவங்க வேற விஷயம் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்? குடும்பத்துக்குள்ளனா அப்ப நான் யாரு குடும்பத்துக்குள்ளனா? எனக்கு புரியலையே. ஐயா நீ செருப்பை கழட்டி அடிங்க. உங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு பார்த்தீங்களா? நீ செருப்பை கழட்டி அடிச்சு நீ விரட்டி விட்டுருக்க வீட்டை விட்டு. சொல்ற புரிஞ்சுக்கோ. புரிஞ்சா சொல்ற புரிஞ்சு சத்தா போ. நான் 2 பக்கட்டும் வந்து சமாளிக்கணும். புரியுதா உனக்கு? சத்த நேரம் போடி சொன்னா கேளுமா. திரும்பி வரக்கூடாது. சும்மா புழுக்கு புழுக்குன்னு வரையா சொல்லிட்டா நீ போ. என்ன புழுக்கு புழுக்குன்னு? நான் என்ன வேணும்னே வரேனா? இன்னும் நீங்க பேசுறத கெடுக்கணும்ன்றதுக்காக வர மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு சண்டை வர்றது உறுதி. என்ன இன்னைக்கு மட்டுமா வருது? மாசம் 30 நாள்னா 32 நாள் சண்டை வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன பேசினாலும் சரி சரி பாத்துங்க. குழந்தையா மேட்ரு இப்போ நமக்கு வேணாம். அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். அம்மா அவளோட ஜாலிக்கு சொல்றது. அம்மா 5 பவுன் தள்ளிடுவாங்களா? இருடா, நான் பெரிய உட்காந்துருக்கேன்ல, அப்பா இருக்காருல்ல, ஒரு வார்த்தை அத்தை தங்கச்சி கல்யாணம் வருதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். எங்கள்கிட்ட தானே ஒன்றாவது கொடுத்துட்டு போயிருக்கா பத்திரிக்கை. அப்போ கல்யாணம் வருது அத்தை இவ்வளோ செய்வோம் பண்ணுவோம் தெரியுமா? என்னட்ட கலந்தால ஒரு வார்த்தை
டாபிக் எங்கிட்டோ போயிடுச்சுமா. வேலை பாருடா வழங்காதவனே. இல்லைங்க, இதை நம்ம நாளைக்கு பேசுவோம். இந்த டாப்பிக்கே கண்டிப்பாக பேசணும். மொத்தம் இது நம்ம 2 பேரும் பேசக்கூடிய தாக்கல் கிடையாது. அப்பா அப்படி வச்சுருக்காருன்னா அவரையும் வச்சு தான் நம்ம பேசணும். புரியுதா? நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20,000 நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றேன். மாதம் 20,000 கொடுக்குறேன்ல, எக்ஸ்ட்ரா 20,000 சேர்த்து கொடுக்குறேன். ஆனால் அந்த காசை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். 1ஆம் தேதி ஆன உடனே டாங்குன்னு வீட்டு வரி கட்டணும். சரிம்மா. இல்லைன்னா இழுத்து பூட்டி விரட்டிடுவாங்க வெளியில சொல்லிவிட்டேன். அப்படியா? ஆமா. சரி சொல்கிறேன் கேளுங்க, நான் கொடுத்துட்றேன். இப்போ என்ன மாதம்? மார்ச் மாதம் இல்லையா? ஆமா. ஏப்ரல் மே மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. எப்படி கண்ட்ரோல் 2 பண்றது? மாதம் வந்து பைசா தர மாட்டேன். ஜூன் மாதம் உங்களுக்கு 40,000 கொடுத்துறேன். ஏண்டா திருவிழாவை எப்படி ஓட்டுவேன், கல்யாணத்தை எப்படி ஓட்டுவேன், காது குத்தை எப்படி ஓட்டுவேன், வீட்டு வரி எப்படி ஓட்டுவேன்? நான் வரிசையா சொல்றேன். நீ இந்த 2 மாசத்துக்குள்ள செலவை நீ சொல்ற போட்டு வண்டி எப்படி ஓட்டுவிய? எவ்வளவு ஓட்ட வேண்டிய இவ்வளவு இருக்கு. 2 மாசம் கழிச்சு காசு ஆரம்பிச்சியா? நீ எப்படா குடும்பம் ஓட்டுவ? அப்ப நான் கேக்குறேன், எனக்கு மாசம் வர்றதே 22,000 ரூபாய் சம்பளம். அதுல அந்த 40,000 கொடுக்கணும்னா 20,000 உங்களுக்கு கொடுத்தது போக 2,000 நான் வச்சது போக மிச்சம் 18,000க்கு நான் கோயில் வாசல் போய் பிச்சை தான் எடுக்கணும். பிச்சை எடுத்தா கூட 18,000 கிடைக்குமாங்கிற டவுட். பிச்சைக்காரங்களுக்கு இப்ப கிடைக்குது, மாசம் 40 ரூபா எடுக்கிறாங்க. ஆமா, அப்படி நான் எடுத்தாதான் உண்டு. இன்னமும் உங்க நோக்கத்துக்கு நீங்க 40,000 கொடு 1 லட்சம் கூட தட்டிட்டு வாங்களா? சம்பளம் எனக்கு 22 ரூபா தான்மா. இன்சென்டிவ் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு சம்பளம் 15 ரூபா தான். இன்சென்டிவ் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்சென்டிவ் என்ன உங்களுக்கு 2,000 தானே? இன்சென்டிவ் வந்து